ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச மசாலாவோட சிக்கன் குழம்பு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 15 பல்லு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகம், சோம்பு, இது ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன். மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ அது வதக்குனதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்புக்கு கொழகொழப்பு தரதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கசகசாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு வந்துடும் குழம்புல. ஸோ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு சில்லு தேங்காய் அதையும் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு சிக்கனை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இடித்த வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ் போட்டுருங்க. இது எதுக்கு பண்ணுறோன்னா, இந்த சிக்கனை ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நம்ம அதை சூப்பாக எடுத்து குடிச்சிடலாம். இது கூட நம்ம கரம் மசாலாவும் 2 தக்காளி முழுசாக போட்டிருக்கேன். ஸோ தட் அது நம்ம குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பட்டை வகையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திரும்பியும் சேர்த்துக்கோங்க. இது குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்க்கும் போது கடாயில் ஒட்டாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி அதை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசித்த தக்காளி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஈஸியாக மசிஞ்சிடும் தக்காளி. அதனால தான் நம்ம குக்கர்லேயே நம்ம சேர்த்துட்டோம். இதோடு நான் 2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம 2 ஸ்பூன் அதே அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லா மசாலாவும் ஆல்ரெடி சேர்த்ததுனால நம்மளுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நம்மளுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, கருணாநிதி கறி மசாலா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு, ஸோ இந்த எல்லா மசாலாவோடும் சேர்ந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு விசில் விட்டு வேக வச்ச சிக்கனையும் நீங்கள் குழம்போடு சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ குழம்புல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை நம்ம சேர்த்துட்டு ஆஃப் பண்ணோன்னா சுவையான சிக்கன் குழம்பு ரெடி.